ஹலோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா? இந்த மாதிரி அவல் உப்புமா செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 கிளாஸ் சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, 2 பட்டை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த அவல் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.